பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்த இந்தியா. முஸ்லிமா இந்துவா, தீவிரவாத மதம் இஸ்லாமிக் தீவிரவாதம் அதிகமா அப்பாவியில கொண்டிருக்காங்க. ஆயுதம் இல்லாம நிராயுத பணியா இருக்கிறவங்களை போய் கொண்டிருக்காங்க. ஈவு இறக்கமே இல்லாம தாக்குதல் நடந்தது. இறை வழிபாடுல சிலை உருவ வழிபாடு தவறு அப்படிலாம் போட்டனால அந்த கசாபுங்கிறவனை அரசு பண்ணி விசாரிக்கிறப்ப அவன் சொன்ன விஷயம் தான், எனக்கு ஈவு இறக்கம்லாம் இல்ல, எங்க புக்ல சொல்லி இருக்கா, அதனால நான் கொள்றேன், இது நான் பண்ணது சரி அப்படின்னு கசாப் சொல்லிருப்பான். அந்த வீடியோவே இருக்கு. மிகப்பெரிய தாக்குதல் பண்ணி 27 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்கு ஆபரேஷன் சிந்து. மசூத் அசார் மிகப்பெரிய தீவிரவாதி. அவன் செத்துட்டானா என்னன்னு தெரியல, ஆனா அவன் இருந்த இடம் எல்லாமே தகர்த்தாச்சு. ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லி ஏவுகணை, அது வந்து புயலின் நிழல்ங்கிற பேரு. நம்ம இருக்கிற பாம்ஸ் யூஸ் பண்றாங்க, இதை வச்சுதான் அடிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லா தாக்குதலும் பண்ணல. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மதுரை செல்வம் அவர்கள் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த பஹல்காம் அட்டாக் பத்தியும் ஆபரேஷன் சிந்தூர் பத்தியும் விளக்கம் கேட்க வேண்டியது இருக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருந்துச்சு, சூப்பர். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் இப்போ நம்ம அதை பற்றி சொல்லணும்னா, இப்போ ஜம்மு காஷ்மீரில் எல்லாருக்கும் தெரியும், பகல்காமில் கொலைவெறி தாக்குதல் நடந்தது தீவிரவாதிகள்னால. எப்படின்னா ஈவு இறக்கமே இல்லாமல் தாக்குதல் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வந்து கவலைப்படுற சூழலில் தள்ளப்பட்டோம். எல்லாருக்குமே அது மன வருத்தம் அந்த வீடியோ பார்த்தது. அதுவும் வந்து கணவனை மட்டும் கொண்டுட்டு பெண்களை வந்து அந்த அந்த அவங்களோட மனைவிமார்களை சொல்லி பிரதமர்கிட்ட போய் சொல்லு, நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஈவிரக்கம் இல்லாம பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே வந்து மன வருத்தம் அடைஞ்சோம் அதை பார்த்துட்டு, அந்த வீடியோ பார்த்துட்டு. அந்த ஆண்கள் கிடக்கிறதும் பெண்கள் அங்கே அழுதுகிட்டு இருக்கிறதும் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வேதனையை தந்தது. இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுல ஆபரேஷன் சிந்தூர் என்ன பெயர் காரணம் பார்த்தோம்னா, பகல்காம் தாக்குதல்ல கணவரை இழந்த பெண்களுக்கு பழி தீர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர். அதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். திருமணமான பெண்கள் நெற்றி வடுகுல இப்படி வைக்கும் குங்குமம் சிந்தூர் என அழைக்கப்படும். நம்ம ஊர்லயும் எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. அது அந்த நெத்தி வகுடுல வைக்கிறதுக்கு பேர் சிந்தூர். பகல்காம் தாக்குதல்ல பல பெண்கள் கண் எதிரிலே அவர் கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டு தங்கள் குங்குமத்தை இழந்தனர். ஸோ அதுக்காண்டி தான் வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும்னு தான் வந்து ஆபரேஷன் சிந்தூர் வச்சிருக்காங்க. பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கவே ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய நெகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னைக்கு பார்த்தா அதுல இறந்தவரோட ஒருத்தவங்களோட மகள் சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப எமோஷனலா இருக்கு அந்த பேரு. எப்படி சொல்றது, ரொம்ப ஃபீலிங்கோட இருக்கு. இதை விட நல்ல பேர் எமோஷனல் டச் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப எமோஷனல் டச் ஆயிருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கு. இது வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் கண்டிப்பா வந்து இறந்தவங்களுக்கு வந்து ஒரு நீதியை வழங்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அதை பாக்குறப்ப. இதுதான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூரோட காரணம் என்ன, அதுக்கு ஏன் ராணுவம் அப்படி பேர் வச்சாங்கிறதுக்கு நான் விளக்கிட்டேன். இப்ப நம்ம இங்க முதல் விஷயம் நம்ம பார்க்கணும், என்ன மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவியில கொண்டிருக்காங்க. ஆயுதம் இல்லாம நிராயுத பணியா இருக்கிறவங்களை போய் கொண்டிருக்காங்க, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, நீ ஹிந்துவா இல்லையா, முஸ்லிமா இந்துவா, அந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு கொண்டிருக்காங்க. இப்ப அதுக்கு எதுக்கு சொல்ற வர்றாருன்னா, தீவிரவாதத்துக்கு மதம் உண்டு, கண்டிப்பா மதம் உண்டு. தீவிரவாதத்துக்கு மதம் இஸ்லாமிக் தீவிரவாதம் அதிகமா ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் வந்து தீவிரவாதத்துக்கு மதம் இல்ல, தீவிரவாதம் வேற மதம் வேற அப்படிலாம் சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்க முடியாது. அப்படியே வந்து இந்து இல்லைன்னு சொன்னவங்களோட பேண்ட்டை உருவப்பட்டு அவங்களுக்கு சுண்ணத் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஈவு இறக்கம் இல்லாத விஷயம். அதான் நான் திரும்ப திரும்ப என்னோட வீடியோக்கள்ல ஒரு விஷயத்த நான் ஆணித்தரமா சொல்ல வருவேன். ஒன்னு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல வருவேன். இறைவன் இருக்கு. எம்மதமும் சம்மதமா இல்லையா அப்படின்னா இல்ல. இது என்னோட ஆராய்ச்சியில பல பேர் சித்தர் முனிவர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ண விஷயத்த நான் என்னோட பதிவுல இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச அளவு. ஒண்ணு சரி, இல்லைன்னா
அரேபிய மதங்களும் கிறிஸ்தவ மதங்களும் சரி. ஏன் இதுல கிறிஸ்தவத்தை சொல்லிக்கிறேன், அரேபியர் தானே பண்ணாங்க, இஸ்லாமிக் தான் பண்ணியிருக்காங்கன்னு இல்ல. அவங்கள ஒரு பிரிவு தான் கிறிஸ்தவமும். அரேபியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே குழு தான். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு காண்டி அவங்க நம்மளுக்கு ஆதரவானவர்கள் நிலைப்பாடுலாம் எடுக்க முடியாது. ஒண்ணு நம்ம உண்மை, இல்ல அவங்க உண்மை. இதனாலதான் வந்து அவங்க அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப சில விஷயங்கள் வந்து அவங்க இதாயிடுறாங்க. அதுல நம்ம மதத்துக்கு எதிரான சில கருத்துக்கள், இறை வழிபாடுல சிலை உருவ வழிபாடு தவறு அப்படிலாம் போடுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம மேல வெறுப்பு தானாவே வந்துருது. இப்ப ஓகே 4 பேர் கொண்டிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாத தாக்குதல், சிவாஜி மகாராஜ் ரயில்வே ஸ்டேஷன் மும்பை, அங்கே எண்ணற்றவர் செத்தாங்க. கசாப்ங்கிறவன் தான் கொன்னான். அந்த ஆமா கசாப்ங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி 2007 ஆமா அவர்கிட்ட அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து இன்டர்கேட் விசாரிக்கிறப்ப உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படிங்கிறப்ப அவன் சொன்ன விஷயம்தான், எனக்கு ஈவு இறக்கம்லாம் இல்லை, நான் நல்லது தான் பண்ணேன். அவங்க தப்பான வழியில போறவங்க, எங்க புக்ல சொல்லி இருக்கு, அவங்க தப்பான வழியில போறவங்க, அதனால நான் கொள்றேன். அதனால எனக்கு வந்து நான் இறைவன்ட்ட நான் போறேன், இது நான் பண்ணது சரி அப்படின்னு கசாப் சொல்லியிருப்பான். அந்த வீடியோவே இருக்கு, ராணுவ அதிகாரி டைரக்டா இன்டர்கேட் பண்றப்ப. அப்ப அந்த மாதிரி அந்த புக்கை ரொம்ப அதை வந்து எடுத்து ரொம்ப தீவிரமாயிட்டாங்கன்னா, கிறிஸ்தவ மதத்திலேயும் ஒரு புக்கு, அரேபியர்களுக்கும் ஒரு புக்கு, அதுல நம்மளுக்கு எண்ணற்ற புக்கு, திருவாசகம் தேவாரம் எண்ணற்ற புக்கு இருக்கு. ஆனா எங்கேயுமே வந்து மற்ற மதத்தினர் இழிவாவோ, ஏன்னா அப்ப நம்ம வந்தப்போ வேற மதம்லாம் இல்லை, மற்ற இழிவாவோ எதுவும் இல்லை. ஆனா அவங்க இதுல இருக்கனால அவங்க சீரியஸா எடுத்து இந்த மாதிரி கொலை பண்றது, தீவிரவாதம் இதெல்லாம் நிறைய வர்றது, இது மூல காரணம் இதுதான். மூல காரணம் இதுதான். சோ இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டுட்டாங்க, மிகப்பெரிய தாக்குதல் பண்ணி 27 பேர் செத்துருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்கு ஆபரேஷன் சிந்தூர். சரி, இது என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதுவரையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் பேர் வச்சாங்கல்ல, இப்ப ஒரு 2 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்த இந்தியா, பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்திய இடங்கள்னு பாத்தீங்கன்னா, முசாஃபர்பாத், பக்னி, குல்லாப்பூர், பிம்பர், கொட்லி, சிலக்கோட், ஷாகம்ரு, முர்திகே, பவால்பூர், இத்தனை இடங்கள்ல வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் இந்தியன் நியூஸ்ல வரல, பாகிஸ்தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மசூத் அசாரோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. அது வந்து பாகிஸ்தான் மீடியா கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, டைம்ஸ் அல்ஜீப்ரால எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் அந்த மசூத் அசார் வந்து பல தீவிரவாத திட்டங்களை இந்தியாவுக்கு எதிராக பண்ணவன் அரெஸ்ட் ஆகி வச்சிருந்தாங்க, உள்ள ஜெயிலே வச்சிருந்தாங்க. ஒரு தடவை ஏர் இந்தியா ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி அப்ப அவனை பிணை கைதியா இருந்தவன வெளியே விட்டாங்க. அதனால அவர் போய் இன்னும் நிறைய தாக்குதல் நம்ம எங்களுக்கு எதிராக. மசூத் அசார் மிகப்பெரிய தீவிரவாதி, பயங்கரவாதி. அவன் செத்துட்டானா என்னன்னு தெரியல, ஆனா அவன் இருந்த இடம் எல்லாமே தகர்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இது எந்த மாதிரி விதமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பான விஷயம், ராஃபேல் ஃபிளைட்ஸ், ஜெட்டு, அதை வச்சு பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்தியா. அதுல வந்து ஹம்மர்ங்கிற பாம்ஸ் யூஸ் பண்றாங்க. அது பிரான்ஸ்ல இருந்து வாங்கினது. ஒரு ஹம்மர் பாம் வந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹம்மர் ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லி ஏவுகணை. அது வந்து புயலின் நிழல்ங்கிற பேர். அது இந்த முக்கியமா இதை வச்சுதான் அடிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லா தாக்குதலும் பண்ணல, ஏன்னா இதுல ராஜதந்திரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படின்னா ரொம்ப எலகண்ட், ரொம்ப கிளாஸியா பண்ணிருக்காங்க. நடந்துருச்சு, பயங்கரவாத தாக்குதல் நடந்துருச்சு. அடுத்த கட்டமா நகர்வுகள் பார்த்தோம் அப்படின்னா, சிந்து நதியை பிளாக் பண்ணது ஒண்ணு, அதே மாதிரி ஜட்லஜ், அந்த மாதிரி இன்னும் 2 நதிகள் போறத வந்து ஸ்டாப் பண்ணது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணது. அடுத்த விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐநால போய் பாகிஸ்தான் பண்ணது தவறுன்னு பல நாடுகள் சொல்ற அளவுக்கு உண்மையை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. எடுத்தோடனே போருன்னு. ஆமா, இன்னைக்கு பல நாடுகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வர்றதுக்கு இதுதான் நடந்திருக்கு இந்தியால அப்படின்னோன்னு பல நாடுகள் ஆதரவு கொண்டு வர்றதுக்கு பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்தியா வந்து பல மக்கள் தொகை உள்ள இடங்கள்ல பாகிஸ்தான்ல அட்டாக் பண்ணா, காசா இஸ்ரேல்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி
பாகிஸ்தான் இங்க பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. செத்துட்டாங்க. ஓகே. மனிதர்களை வந்து ஆயுதமா பயன்படுத்தி, கவசமா பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கு மற்ற நாடுகள்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. இதை இந்திய உளவுத்துறை சொன்னனால இப்ப நம்மளுக்கு நடக்கிற இடம்லாம் மக்கள் தொகையை அதிகம் உள்ள இடங்களே கிடையாது. மக்கள் தொகை இல்லாத இடங்கள்ல பயங்கரவாதிகள் மட்டும் இருக்கிற பயங்கரவாதிகளோட அந்த பதுங்கு குழிகள் இருக்கிற இடங்களையா ஆமா எக்ஸாக்டா பார்த்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமா வந்து உளவுத்துறையில அஜித் தோவால் வந்து 7 வருஷம் வந்து பாகிஸ்தான்லயே இருந்தவர் உளவுத்துறை. அவர் 7 வருஷம் அங்கேயே வாழ்ந்தார் உளவுத்துறையில, சிஐடி மாதிரி. அவருக்கு வந்து எந்த ஏரியா என்ன பாகிஸ்தான்ல உள்ள எல்லாமே அத்துப்படி. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ராணுவத்துக்கு அந்த 4 பயங்கரவாதிகள் இருக்காங்கல்ல, 4 பயங்கரவாதிகள் அவங்க தப்பிச்சு போக விட்டாங்க. அவங்க எப்ப 2 வாரமாச்சு அவங்க வந்து தப்பிச்சு போறதுக்கு. தப்பிச்சு போற வரையும் அவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு தான் வந்து என்னன்னா காஷ்மீர்ல உள்ள வீடுகள் எல்லாம் வந்து போய் வெடி வச்சு தகர்க்க ஆரம்பிச்சோடனே அவங்க தானா அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க 4 பேர். அப்ப அந்த 4 பேரை ஃபாலோ பண்ணாங்க சேட்டலைட் மூலம். ஃபாலோ பண்ணி அவங்க கரெக்டா 2 வாரம் எடுத்துக்கிட்டாங்க இந்த பிளேஸை ரீச் பண்றது. அவங்களோட இடங்களை பதுங்குழிகள்ல அந்த இடம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணது. இப்ப அவங்க வந்து இங்க நம்மளை கொண்டுட்டு அங்க போறப்ப அவங்க இடங்களை ஃபுல்லா கண்டுபிடிச்சு அவங்க பல பேரை முடிச்சிருப்பாங்க. பல இதை முடிச்சுட்டாங்க. மசூத் அசாரோட ஹெட் குவார்டர்ஸும் தகர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிக சிறப்பான விஷயம். இது வந்து ஆரம்ப புள்ளி தான். இது வந்து இதை சாதாரணமா மத்திய அரசு பிஜேபி எடுக்க மாட்டாங்க. இதை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போவாங்க. இது இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் இருக்கு, அவங்க தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பாகிஸ்தானை எதிர்த்து அட்டாக் பண்றாங்க. இன்டர்னலா பாகிஸ்தான்ல பல வார் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கவர்மெண்ட் எடுத்து நம்ம இந்திய அரசாங்கம் இது வந்து ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய போரா இருக்கும். அந்த இழந்த ஆண்கள் கணவர்களை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கிற விஷயமாவும் இருக்கும். இது இதோட இல்ல, இது இன்னும் நீங்க பாப்பீங்க. இப்ப பிளைட்டை வச்சுதான் காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம் இல்ல, ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க. அதுதான் 1200 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ரிசைன் பண்றேன், ராஜினாமா பண்றேன்னு கெஞ்சி இருக்காங்க, விடல அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட பாதிப்பு எப்படி இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி. இந்தியா வந்து பயங்கரமான சக்தி, பாகிஸ்தான் ஒண்ணுமே இல்லை இவங்களுக்கு. ரஷ்யா சப்போர்ட்டும் வந்துடும், அமெரிக்கா சப்போர்ட் வந்துடும். சீனா நம்மளை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு இருக்கான், தேவையில்லாம போக வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கான். அப்ப இந்த மாதிரி சூழல்ல வந்து பல நாடு சப்போர்ட்டோட நம்ம வந்து இதை பெரிய லெவலா கொண்டு போய் தீவிரவாதத்தை முற்றிலும் அழிக்க போகுது கவர்மெண்ட் இந்தியா. பாகிஸ்தான்ல வந்து டோட்டலா வந்து தீவிரவாதத்தை அழிக்கிறது மூலம் இந்தியாவுக்கு இனிமே எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறதான். இப்ப நம்ம பார்த்துட்டோம் ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன பேர் காரணம், அதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் என்னென்ன மாதிரிலாம் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. போர்க்கால ஒத்திகையும் நடந்துருச்சு இந்தியாவில, எல்லா இடங்கள்லயும் மாநிலங்களையும் போர்க்கால ஒத்திகை. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸை கொண்டு வர்றாங்க. வார் வரப்போகுது நிச்சயம்தான், அது மக்கள் எல்லாம் பயப்படக்கூடாது, இது கண்டிப்பா இது வாராதான் எடுத்துட்டு போவாங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் ஈஸியா இந்தியா விட மாட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு, இவ்வளவு பேரை அப்பாவிகளை கொலை பண்ணது. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் ஒரு பெரிய போரா தான் இதாகும். இதுல இந்தியா வெற்றி பெறும். ஏன்னா நம்மள்ட்ட சிறப்பான ஆயுதங்கள் இருக்கு, சிறந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க, சேட்டலைட் ஆக்சசிபிலிட்டி, ஸோ ரேடார் மாதிரி பல விஷயங்கள் வந்து டெக்னாலஜியில நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். இது வந்து இந்த போர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயமா, அந்த கணவனை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கிறதும் ஒவ்வொரு சிட்டிசன், இந்தியாவோட சிட்டிசனும் பெருமைப்படுற விதமா நம்ம ராணுவம் கலக்கல் பண்ண போறாங்க. இதோட முன்னோட்டம் தான் இப்ப நடந்தது வந்து ஒரு அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல மசூத் அசார் இருப்பிடத்தை தகர்த்தது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். இன்னும் நிறைய நடக்க போகுது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஆசாதி காஷ்மீரும் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதை வந்து நம்ம எடுத்தாதான் காஷ்மீர் நிம்மதியாகும், தீவிரவாதம் நிம்மதியாகும். இல்லைன்னா அவங்க ஊடுருவல் வந்துகிட்டே இருப்பாங்க ஈஸியா. எல்லாமே அந்த மாதிரி பாசிட்டிவா அமைய போகுது அப்படின்னு கூறி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்து என்னை பேச சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட
கருத்துக்களும் என்னோட ஆதங்களும் இது மூலம் நான் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு. இதுதான் ஜென்ரலா, இதுதான் ஹோல் ஐடியா தலைவா. இந்த தாக்குதல் பற்றி பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு அழுகுறலா வந்து இந்தியாவில் கேட்குற மாதிரி ஒரு சில குரல்கள் இருக்கே சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் இது மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரவல்லின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரிஸ்ட் அது சொன்னது இது மாதிரி, அதுதான் முதல்ல இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை பரப்புனது. அப்புறம் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் ஆதரவாகவும் இருக்காங்க. அதையெல்லாம் என்ன மனநிலைன்னு தெரியல. போர் வரக்கூடாதுங்கிறாங்க. இது வந்து இவ்வளவு அப்பாவி மக்கள் செத்ததுக்கு அப்புறமும் போர் வரல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நீதி கொடுக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது அந்த அப்பாவிகள் இருந்தவங்களுக்காண்டி இது கண்டிப்பா இது போராகணும். இது எந்த விஷயமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. நல்ல விஷயத்த நம்ம இந்தியா அவ்வளவு நல்லா பண்றதையே தவறா சித்தரிப்பாங்க. அவங்கள நம்ம நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கனாலதான் நம்ம வல்லரசு ஆக முடியல. அவங்க இப்ப இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கணும், இந்தியாவில இருந்துகிட்டே வந்து இந்தியாவை தவறா பேசுறது. இவ்வளவு அப்பாவியில கொண்டது யாரு? அப்பாவிகள் இதுவரையும் இந்தியா கொண்டிருக்கா? எந்த ஒரு அப்பாவியும் எந்த நாடு, பாகிஸ்தான்ல எந்த நாடையாவது அப்பாவி கொண்டிருக்கா? இப்ப சுந்தரவல்லி பெரியாரிஸ்ட் சொல்றாங்க. நார்த்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் இது மாதிரி பேட் மவுத்னு சொல்லுவாங்க. போய் தவறா நம்ம அரசாங்கத்தையும் நம்ம ராணுவத்தையும் எங்கெங்கெல்லாம் போரம் கிடைக்குதோ தவறா பேசுறது, தவறா சித்தரிக்கிறது, தவறான கருத்துக்களை பொய் கருத்துக்களை பரப்புறது, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. மோடி வந்து ஏன் காஷ்மீர் போகலைன்னா இது மாதிரி தாக்குதல் வருங்கிற கண்டி போகல, என்னென்னமோ சொல்றாங்க. ராகுல் காந்தி பேச்சு வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். அவர் இந்த அவர் முதல்ல வந்து அவர் வந்து இந்து சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் அந்த உணர்வு வரும். அவர் தான் மல்டிபிள் சிட்டிசன் வச்சிருக்காரு. இட்டாலி சிட்டிசன்ஷிப் ஒன்று வச்சிருக்காரு, யூகே ஒன்று வச்சிருக்காரு, இந்தியா ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இத மாதிரி பேசுறத பொருட்படுத்த நம்ம கூடாது. ஸோ அவங்க பாதி நாள் ஃபாரின்ல வாழ்வாங்க, பாதி நாள் இந்தியாவில் வாழ்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. இது மாதிரி வந்து ராகுல் காந்தி மட்டும் இல்ல, சுந்தரவல்லி இல்ல, சில மனிதர்களும் சாமானிய மனிதர்களும் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பரப்புறத நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து இந்த வார் மூலம் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும். இந்த ஆபரேஷன் வெற்றிகரமா முடியும். பெண்கள் அவங்க கணவனை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும். ஆபரேஷன் சிந்தூர் வரலாற்றுல முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும். அது மிகப்பெரிய வெற்றியையும் கொண்டு வரும். இந்தியன் தேசத்துக்கு ஒரு மிக சிறப்பான பாராட்டுகளையும் நன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவம் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு செயலை இந்திய ராணுவம் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போகுது அப்படிங்கிறத சொல்லி இந்த கருத்தை முடிக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா பாஜக அரசாங்கத்துக்கு இது விழுந்த ஒரு வடுன்னு சொல்லலாம். அந்த வடுவை துடைக்கிற விதமா இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்துமே. உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய தளத்துல ரொம்பவே பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். வாய்ப்பளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆதங்கப்படுறத, ஒரு உணர்ச்சிகளை கொற்ற ஒரு விஷயத்த டாபிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.